வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டுருக்கும் வணக்கம். போட்டோகிராஃபருக்கு வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் போட்டோகிராஃபரு தனித்தனியாக சொல்லக்கூடாது. யாரும் விட்டு போயிடல, ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம்ன்ற. இதுக்கு மேலே என்ன மரியாதை உங்களுக்கு? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்காத. போட்டோகிராஃபர்லாம் வரலையா? போட்டோ தானே விழுந்து எடுத்தீங்க, நீங்கள் தானே எடுத்தீங்க. ஏன்னு இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி தரம்பரிக்க வேணாங்கிறது. எல்லாரும் ஒரு இதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அப்படி பார்த்தா இந்த கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம் அதுன்னு சொல்லலாம்ல, சொல்லட்டுமோ? எதுக்காக நான் சொல்லலை, இதான் என் கட்சிக்காரங்க இதான் எதுனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வணக்கம்னு சொல்லலாம்னு. செல்பானை இறக்குப்பாம்பாங்க, இறக்கிருக்குப்பா. இந்த படம் முதல்ல கதை கேட்டேன். கதை கேட்கும்போது நான் முதல்ல நடிக்கக்கூடாதுங்கிறதுல தான் பிடிவாதமாக இருந்தேன். அப்புறம் கதை கேட்டு மனைவியும் எங்கள் பெரிய பையன் இந்த கதையை கேட்டாங்க. நடிக்கணும்னா இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க கேட்டேன் சொல்ல திரும்ப. அப்போ டைரக்டர் கதை சொன்னார்ல, சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால்னா சண்முக பாண்டி நடிக்கிறாங்க கொள்றாங்கிறதால மொழி படம், தமிழ் மொழி, அதுக்காக நடிக்க கற்றுக்கிட்டேன். அதுலேயும் வெறி இருந்தது, அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு. அவர் சொல்கிற கதையில் ஒரு வெறி இருந்துச்சு. இயக்குனர் சொல்லும்போது நல்ல வெறி இருக்கேன், நான் சொல்கிறேன், நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு. முதல்ல 4 மணி நேரம் யோசனை பண்ணேன், நடிக்கிறேன். அப்போ என் மனைவியும் என் பெரிய பையன் விஜயபிரபர் கடை எப்படி இருக்கு டேடி கதைன்னாங்க. அப்பா அம்மா நான் இப்போ டேடின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், இதுக்கு என்னடா அப்படின்றாதீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்படி பேசக்கூடியவங்க. அதுக்காக விஜயகாந்த் படம்னு சொல்கிறேன். ஏன்னா இதப்பா எப்படிப்பா இருக்குன்னு கேட்டான். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் தேர்தல் மக்களுக்காக மக்கள் பண்ணி இப்படின்னு போய்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டான் பெரிய. அப்போ சரி, நான் என்ன இப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்கிறான் மொழி படம், நான் இப்படி நீங்கள் தானே பண்ணணுங்கிறாருன்னா அப்புறம் இயக்குநர்கிட்ட சொன்ன நம்ம பண்ணணுமா? ஆமாம், நீங்கள் தான் பண்ணணும். ஏன்ப்பா தமிழ்நாடு நம்ம நடிகரே இல்லையா? இல்லை, நீங்கள் தான் பண்ணுறீங்கன்றார் டைரக்டரும். சரி, நான் பண்ணுறேன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்கள் யாருக்குமே தெரியாது. போட்டோகிராஃபர் வேணுமா இது வரைக்கும் இருக்கா தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும்னு, தமிழில் என்று சொல் அப்படின்னு யாருக்கா தெரியுமா? அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம், வெளியே சொல்லாமல் இருந்தாலும் புது தயாரிப்பாளருக்கு இப்படி கால்ஷீட் கொடுத்தாரு அப்படின்னாங்க. இப்போ தயாரிப்பாளரும் சரி, குளஞ்சிக்குமார் எல்லாருமே இந்த படத்தில் உங்களை பொறுத்த மட்டும் புதுசாக, என்னை பொறுத்த மட்டும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள். 30 வருஷம் சினிமாவில், 35 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். அதனால் எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே எனக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார், இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதான் இப்போ இடையிலே வருங்க. நீங்கள் போட்டோகிராஃபர் இப்போ கோபால்ஜி நான் மறந்துட்டேன்ல, இன்னும் போட்டோகிராஃபர் தான் இப்போ கோபால்ஜி நான் சொல்லணும்ல. சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டுமே மணி, ஏதாவது ஒன்று இருக்கட்டும். நீ தான் எழுதுனில்ல போன வாரம் தான் உங்கள் பத்திரிக்கையை பற்றி எனக்கு கேது ஏற்கனவே எழுதி குமுதம் தானே நீ. ஏன்னா நீங்கள் தயவுசெய்து நீ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். பத்திரிக்கையில் இருக்கிறவங்க பழைய ஆளுகள்லாம் எனக்கு தெரியும். புது ஆளுங்க ஏன்னா பத்திரிகை என்பது பழசு. இப்போ தினமலராக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், குமுத ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஜூனியர் ரோடாக இருக்கட்டும், ஆனந்தபடி எல்லாம் பழசு. அதில் வேலை பார்க்குறவங்க புதுசாக இருக்கலாம். அது பேர் தினத்தந்தியாக இருக்கட்டும், தினமணியாக இருக்கட்டும், எந்த பத்திரிகையாக இருந்தால் தினப்பத்திரிகை, வார பத்திரிகை, அந்த 15 நாளைக்கு போவேன்னா 15 நாளைக்கு ஒரு எந்த பத்திரிக்கையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சேர்னால தான் புதுசாக இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதனால தான் மணிங்கிறேன். பழைய ஆளுகளை கூட நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன். தயவுசெய்து யார் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் விடைபெரிய நன்றி, வணக்கம். அதே மாதிரி ஏன் அவர்கிட்ட சொல்கிறேன்னா, நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதனால தான் நான் திட்டேன் எல்லாரையும் நான் சத்தமான எனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் தப்பாக எழுதும் போது சரி, அப்போ கொஞ்ச நாளைக்கு சைலண்டாக இருக்கும். ஏன்னா உரிமை இருக்குல்ல, எதுக்குமே உரிமை இருக்குது. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசில் பட்டா பேசுவேன், நடிக்க தெரியாது.
மனசில் பட்டதை சொல்லுவேன். ஏதோ இன்னும் அடிப்பண்ண அதான் சொன்னேன். என்கிட்ட வந்து நான் வந்து எல்லோரும் இறங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து சன் டிவி யாரோ வந்து எடுத்து பேட்டி பேட்டினா எடுத்த மூளை போடுங்க, அதுக்கப்புறம் பேட்டி தரேன். எடுத்த போட மாட்டான். பேட்டினா பைட்டு அவங்களுக்கு தேவை. பைட்டு அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ ஒரு டிவி அப்படி முன்னாடி வந்து நான் சொன்னேன். ஒவ்வொரு தடையும் மைக்கு நிடும்போது நான் சொல்லேன், மைக்கு நிட்டீங்களா சார்? எங்கள் லோகோ தெரிஞ்சால் என்ன லோகோனாலும் அந்த டிவி பெருசாக ஓடிடுமா? ஒன்றுமோடா நீங்கள் கீழே இருக்குங்க. மேலே மூஞ்சி தெரிஞ்சாருன்னா அவன் பார்ப்பான். மூஞ்சியே தெரியாமல் உங்கள் மைக்கு மாத்திரம் நிட்டிக்கிறாங்க. சார் பேசுங்க எங்கேருந்து மூஞ்சி தெரிஞ்சால் தானே அவன் பார்ப்பான். அதனால் பேசுங்க நான் பேசுகிறேன் சத்தமாக தான், உங்களுக்காக தான் சத்தமாக பேசுகிறேன் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். ஏனென்றால் எல்லாரும் நினைப்பி விஜயகாந்த் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காரு என்னமோ சொல்ல போகிறேன். நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பதை அடித்து சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம். தமிழ் மொழிக்காக நான் செய்கிற படம். தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம், யாரோ பேசலாம். நான் தமிழினுடைய சொல்லுங்கிற எனக்கு தான் புரிஞ்சிருக்கு. கள்ளழகர் இப்போ கூட பார்த்தீங்க, கள்ளழகர் நான் தான். அதே மாதிரி தான் மீனாட்சி திருவிழா இல்லை, எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன். நான் தமிழுக்கு நான் தான் சொந்தக்காரன். நீங்கள் தமிழன் என்று சொல்லணும் எனக்கு கிடைச்சது ரொம்ப நன்றி. வணக்கம். அது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் நன்றிகள் தான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஆதியை சொல்லலாம் ஹிப்பாப்பா தமிழா. ஏன்னாலும் அவருக்கு பேச தெரியாதுன்னு சொன்னேன். பேசுனார், நல்லா பேசுனார். எனக்கு பேச தெரியாது. கலக்கிட்டீங்க. ஜீவா ஆடுறான்னு என் பையன்கிட்ட கேட்டேன். ஜீவா வந்து காலேஜில் போயிட்டுப்பா அப்படின்னு. அப்படின்னு நீங்கள் நடிகர் நினச்சிடாதீங்க. ஜீவா யாருன்னு கேட்டேன். நடிகராப்பா? காலேஜ் அதான் மாதிரி தான் நான் கேட்டேன். யாருப்பா ஜீவான்னு சொல்கிறது? ஹிப்ஹாப் தமிழான்னு. ஹிப்ஹாப் தமிழ் நான் பார்க்கல. நீங்கள் பயப்படாதீங்க. நிச்சயமாக சம்மு நீங்கள் நல்லா ஃபோனில் பேசிங்க. என்கிட்ட கூட பேசணுங்கிறதுல ஏன்னா இங்கே அரசியல் பேச வேணான்னு பார்க்குறேன் பேசியிருப்பேன். ஏன்னா அரசியல் பேசுனா வேறு மாதிரி போயிடும். இந்த கரு வந்து எதுக்காக தயவுசெய்து யார் ஐயோ தயவுசெய்து அந்த படத்தை பின்னாடி நீங்கள் என்ன எதுக்காக நிற்கிறீங்க? கோபால்ஜியோட வந்திருக்கீங்களா? சாரி அந்த படம் தெரியட்டுங்கிறக்கா நிற்கிறது. அப்போ எடுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஹிப்ஹாப் தமிழ் அவர்களும் சரி, குளஞ்சிக்குமார் அவர்களும் சரி, இயக்குனர் பொன்சங்கர் அவர்களுக்கும் சரி, தயாரிப்பாளர் சதீஷ் சிரிடி அவர்களுக்கும் சரி, என்றால் எல்லாருக்கும் சாயலாம். சதீஷ் சாரம் சிரிடினா சிறுகுழுக்கு போகிறது கூட பத்திரிகையில் தான் எழுதிட்டாங்கன்னாங்க. நான் கூட என்னையா நான் போக தான் போகிறேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் 22ஆந்தேதி எல்லாரையும் கூப்பிட்டு தான் போகிறேன். யார் வர்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் சின்ன திருத்தம். எம்எல்ஏ படைய எல்லோரும் தான் வரோம். 150 பேரும் போக போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறீங்க பார்ப்போம். அன்னைக்கு பார்ப்போமே. ஏற்பாட்டில் மாதிரி தெரிவித்துக்கொண்டு நீங்கள் நல்லா எழுதணும். இது எனக்கு முக்கியத்தில் என் பையனுக்காக நீங்கள் எழுத வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விட நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம்.